நான் இன்னிலேருந்து ஒரு புதிய மனிதனாக மாற போகிறேன். அதற்கான வழி தான் இந்த ஏரிக்கரை, திருமுல்லை வாயில் ஏரிக்கரை. இன்றைய தினம் ஜூலை 4ஆம் தேதி காலை என்னம்மா டைம் இருக்கும், ஒரு 9:30லேருந்து 10 மணிக்குள்ளே இருக்கும். இந்த இடத்துல தான் நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன். இது கூட வந்து என் சித்தி, இது வந்து பாஸ்டர்மா, இது என்னுடைய வைஃப், இது என்னுடைய மகன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி. சோத்ர ராஜா, நன்றி, 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 நன்றி. சோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பூமியிலே ஆண்டவர் ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது ஆமென், சந்தோஷம் உண்டாகிறதப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளில் கிருபை இறங்கட்டும்பா. பழைய மனுஷனுடைய பாவங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எழுந்திருக்கிற வேளையிலே மரித்து நீதிக்கு நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். நாங்கள் படைத்திருக்கிறோம் என்ற ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய சிருஷ்டிக்குள் அனுபவம் வருவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். கழுவும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். செய்யறது மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, இதெல்லாம் வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு வழி. பழைய மனுஷனையும் புதிய மனுஷனாக்குறது இதெல்லாம் இப்போ நிறைய படிக்க முடியாது. விசுவாசத்துக்குரிய நம்பிக்கைக்குரிய காரியங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரில் எழுதியிருக்கிறார். 10ஆம் அதிகாரம் 9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை. இன்னொன்னு சொல்லுது பழைய காரியங்களை விட்டுட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் 3:4. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் இப்போ வசனம் வாசித்த இதுதான் உங்கள் உள்ளத்துல ஆழ்மா. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள். ஆமென் ஆண்டவரே. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. மனம் திரும்பி தகப்பன ஞானஸ்தானம் கொடுத்து ரட்சிக்கப்படாத தகப்பனே அப்பா, இந்த மனம் திரும்பி மகனுக்கு கொடுத்திரி அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஞானஸ்தானம் எடுத்து மகன் அப்பா பூரணமாய் தகப்பனே மறுபடியாய் தகப்பனே ஒப்பு கொடுக்கணும். இந்த நேரத்தில் பாதமடி தகப்பனை ஒப்பு கொடுத்து செலுத்துகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அநேகர் பயன்படுத்தக்கதாப்பா வைக்குது. சோத்ரம், சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம், 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 சோத்ரம்.
ஆமென். சாட்சி சாட்சி. சாட்சி பல்லவத்துல மூவர் சாட்சி, பூலவத்துல மூவர் சாட்சி, இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் ஏழு வாசி. பரலோகத்திலே சாட்சி சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூன்று, ஆவி, ஜலம், ரத்தம். என் பாவ இம்மூன்றும் ஒருமைப்பட்டு பூலோகத்துல இப்போ ஞானசானம் இருக்கிறது. இது சாட்சிங்கிறது ஆவி பெற்றுத்திருக்கும் போது ஆவி பெற்றுக்கிறோம். ஆண்டவர் அது முதல்ல சொல்லியிருக்கிறார், முதல்ல அக்கினி ஞானசானத்தை பெறுவார், எனக்கு பின் வருவாருன்னு சொல்லி. அது ரொம்ப அவசியம். அப்பப்போ சுத்திகரிக்கிறதுக்கு நலமா இருக்கும். உலகத்துல இருக்கிறோம், உலகத்துல போன பல விதத்துல சில தடைகள் வரும். அதெல்லாம் தேவனோடு நல்ல கலகலப்பா இருக்கணும்னா ஆவியில நிரம்பி ஜெபிக்க பழகணும். ஆவி ஜலம் இப்போதான் அதுதான் நிறைவேற்ற போறோம். ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது அது விசுவாசம். அதுதான் 10:9 வாசித்தோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்க உள்ளது, வல்லமை உள்ளதா இருக்குது, நீதி உள்ளதா இருக்குது. வேற எந்த ரத்தமும் ஆட்டு ரத்தமும் மாட்டு ரத்தமும் இல்லை. அதெல்லாம் எபிரேயெல்லாம் எழுதி இருக்குது. இதெல்லாம் சாட்சி. இது மூன்றும் நமக்கு பூலோகத்துல சாட்சி இருக்கு. சத்தம் நம்மளை குற்றப்படுத்த முடியாது. அதை தான் அங்கே நிறைவேற்றும். சொன்ன வசனம்லாம் விசுவாசிக்கிறீங்களா? ஏசு திரும்ப வருவாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? அவருக்காக சாட்சியா இருப்புன்னு விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, அப்படி இப்படி 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 நல்லா புக்கு டைட்டா பிடிச்சி நல்லா இது பண்ணிக்கணும். இயேசு நம்புங்க. ஆண்டவர் இப்படி ஆவியானவர் தலை மூழ்கும் போது நீங்க எந்த ஒரு பதட்டப்பட்டால இயேசு நம்புங்க, விசுவாசம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, 2026 ஆண்டுகளுக்கு முன்பது எங்களுக்காக ஆண்டவரே கல்வாய் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. அந்த ஆண்டவரை உயிர்த்தெழுந்த சாயில இணைக்கப்பட்டவர்களாய் தேவ பிள்ளைகளாய் இன்றைக்கு இந்த பூமியில் நம்முடைய கட்டளையிட்ட பிரகாரம் பிதா, குமார், பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்ற ஆண்டவரே இந்த ஆண்டவர் அதிகாரத்தை ஊழியக்காரர்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவரை ஒவ்வொரு விசுவாசியும் உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்காக ஜீவிக்க ஆண்டவர் இதுக்கு அடையாளமாக இந்த ஞானஸ்நானத்தை ஆண்டவரை பெற இருக்கிறதான அருமையான ஆண்டவரை மகன் எசேக்கியேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனை நீர் ஆசீர்வதிங்க. முழுமனதாய் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை பற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியை ஜீவிக்க வேறு விரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மை போல் பிரதிபலிக்க உதவி செய்யுங்க. குடும்பத்திலும் சபையிலும் சாட்சியை நிற்க உதவி செய்யுங்க. இப்ப எடுக்க போகிற அருமை பாஸ்டர் ஆண்டவரே, பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். ஆவியான இந்த மகன் மேல அளவில்லாமல் அசைவாடுவீராக. அபிஷேகமும் வல்லமை வரங்களால் நிறைத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிதா, குமார, பரிசுத்த நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னை குறித்து விட்டா தூரம் போய் நம் கண்டு கொண்டா. திருவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போய் நம் கண்டு கொண்டார். தாமது ஜீவனை எனக்கும் அளித்தும் ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். பிதாவே, மக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்படியாக கர்த்தாவே, ஆமென். இயேசு இரட்சகனாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இப்படியாக தேவனுடைய நீதியை நிறைவேற்றன்னு சொல்லி ஆமென். எஸ். மத்தேயுல கடைசியில வாசிக்கிற 3ஆவது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதமாக ஆண்டவரே பிள்ளை ஆண்டவரே உடைய வாக்குத்தத்தத்துக்கு வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நீ ரட்சித்திருக்கிறீர், நீ தொட்டிருக்கிறீர், நீ அந்த உற்சாகத்தை கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்து வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறோம், சபைக்காக, சமுதாயத்துக்காக, தேசத்துக்காக, வாழ்க்கைக்காக, குடும்பத்துக்காக ஆண்டவரே சோத்திரம். பெரியவர், நீ பெரியவர், பெரியவர் இந்த உலகத்துல இருக்க காட்டிலும். அதனால எந்த
ஆண்டவரை சோத்திர சந்தேகத்துக்கு இடம் இல்லாதபடி எஸ் பரிசுத்தாவுடைய வல்லமை ஆண்டவரே இவருக்குள்ள ஆளுகை ஆட்கொண்டு, செய்வீராக ஆண்டவரே இந்த ஞானஸ்நானத்தை போல பரிசுத்தாவுடைய அக்கினி அபிஷேகம் இறங்கி கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். அனுபவத்துல வரத்துல வல்லமையில புதிய மனுஷனை ஆண்டவரே சோத்திரம் நாங்க இருக்கிற ஐபிசி ஜீவ வசனத்துக்கு ஆமென் அடையாளமாய் கர்த்தாவே அநேகருக்கு புரோஜனமா வாலிபர்களை சந்திக்கக்கூடிய ஆமென் சக்தியை கிருபையை வரத்தை பிரசன்னத்தை இயேசுவே சோத்தரிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அந்த கடைசி நாட்கள்ல கர்த்தாவே கிரியை செய்யும்படியா அநேக தேவ ஆறுதல் அடைய முடியும், அமைதி பெற முடியும், மெய்யான ஒரு யுத்தமில்லாத ஆசுவார்த்தை அடையபடியா அப்பா சோத்தரிக்கும். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னீரே ஆண்டவரே. உமக்கு சோத்திரம், இயேசுவே சோத்திரம், ரட்சகரே சோத்திரம். அப்படியாக நாங்கள் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ஒரு கட்டளை நிறைவேற்றி இருக்கிறோம். ஆமென். அப்படியாக ஆசீர்வதி இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே.